ஆமா. சரி பத்திரனா அவர் வந்து சேஃபஸ்ட் ஃபீல்டர் கிடையாது. அது அவருக்கே தெரியும். ஆனா ஒரு பிளைண்டர் புடிச்சிருக்காரு. ஒரு ஐபிஎல்ல ஷார்ட் ஃபைனல்ல ஒரு டெரிஃபிக் பிளைண்டர் புடிச்சிருக்காரு. அதுல டவுட்டே கிடையாது. அதான் சொன்னேனே சில ஃபீல்டர்ஸ் வந்து டிஃபிகல்ட் கேட்ச் ஈஸியா பிடிக்கிறாங்க. ஈஸி கேட்ச் டிஃபிகல்ட் ஆக்கிடுறாங்க. சோ இவருக்கு என்னன்னா, பாயிண்ட்ல இருந்து சும்மா கேஷுவல் ஆம்பிளிங் அக்ராஸ். ஜடேஜா வந்து நடந்து போய் ஜாலியா பிடிக்க போற ஒரு கேட்ச். அண்ட் பத்திரனா கிளியரா தெரியும். ஹி இஸ் த பெஸ்ட் ஃபீல்டர். இப்ப நான் போலிங் போடுறேன். ஜடேஜா கவர்ஸ் அடிக்கிறாருன்னா, 2 பேருக்கு நடுவுல ஒரு கேட்ச் வந்தா நான் காட்டன் போல்டுக்கு போ மாட்டேன். ஜடேஜா தான் சேஃப் ஃபீல்டர்னு குடுத்துருவேன். இல்ல ஜடேஜா போலன்னா நான் மோத மாட்டேன் அந்த கேட்ச்க்கு. ஏன்னா இஸ் சேஃபர் ஃபீல்டர். அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த கேட்ச் வந்து பைத்தியக்காரத்தனம். ஏன்னா கரெக்ட்டா லெஃப்ட் அதுவும் ஜடேஜாக்கு லெஃப்ட் வேற. அலட்சியமா வந்துருக்காரு. அழகா தூக்கி போடுறதுக்கு பால புடிச்சுட்டு. அதுல போய் அவர் மோதினார். அதனாலதான் சம்டைம்ஸ் அன்னைக்கு ஜோஸ் பட்லர் பாருங்க 2, 3 ஃபீல்டர் தாண்டி போய் நான் புடிக்கிறேன்னு ஓடுனார் பாருங்க. அந்த மாதிரி ஒரு அவசரம் இதுக்கு தேவையே கிடையாது. பெஸ்ட் ஃபீல்டர் கிட்ட விட்டுருங்க. ஆர் யூ ஹேவ் அ கான்ஃபிடன்ஸ் யூ சே லீவ் இட் இட்ஸ் மைன் அப்படின்ட்டு போயிடும் அந்த கேட்ச். அதை பண்ணாம வந்தவன்